எவ்வளவு சிறியது. நான் மிகவும் கவலைப்படுகிறேன். மாலி, எனது கையில் உள்ளத பாரு. ஓ மை காட்! அப்பா, என்ன அந்த நிலையில என்னது? எனக்கே பெருபேறுகிறது. உண்மையிலேயே இவ்வளவு சின்னதா? என்ன கிண்டல் அடிக்காத. ஓஹோ, இத பட்டு பார்க்கலாம். என் வாய் பற்றி பிடித்திருக்கிறது. மிகவும் சுவையாக உள்ளது. ஹாஹா, அதை பாருங்கள், இது மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது. ஹாஹா, நீ கிறுக்கியவனா? என்ன குழந்தை? ஐயோ, நீ என்ன கடிச்சிட்ட. நிறுத்து, உன்னால சரியில்லை போல இருக்குது. ஓ, என்னுடைய சிறிய விரல். ஏனெனில் என்னையும் உடைக்கும் ஒரு காம்பேண்டி கிடைச்சிட்டு பிரிக்க முடியும். ஓ, என்ன செய்வதென்று எனக்கு தெரியும். நான் இதை நசுக்க போகிறேன். அதுதான். ஆமா, இப்போது நான் விரைவாக செய்யலாம். இது மண்டலமாக்கப்பட்டுள்ளது. அதிசயம். இது முழுவதும் எனக்கு. நான் இதை காதலிக்கிறேன். அற்புதம். ஏ, உன் சுயத்தை அடைக. ஓ ஆம், இதுல என்ன செய்யணும்? சுத்தி இல்ல, நான் முழு சுத்தி எடுத்துக்கொள்கிறேன். அதுல நீங்க எவ்வளவு முயற்சி செலுத்தணும் அப்படிங்கறதன் முடிவு உங்களுடையது. இது ரொம்ப பாட்சனா இருக்குது. ஆமா, கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. மற்றும் கொஞ்சம் முடிந்தது. ஓஹோ, நல்ல பெண் பறக்கிறாள். ருசியானது. ஓஹாங்கள் பின்தொடர்கிறேன். ருசி ருசி. ஓ, என்ன அழகான சுறா. அழகாக இருக்கிறது. வாவ். ஹாய் சுறா. இங்க வாவ். வாவ். என்னுடைய பெரிய ஜார். கூல் ஒன்று. கூல். ஆனால் பெண்ணீர்கள். நான் தொடங்க போகிறேன். சரியா? நான் முயல்கிறேன். ருசிகரமாக இருக்கிறது. ஆனால் போதாது. இது உன்முறை குளோயி. ஓ ஆமாம், இதை எப்படி கடிப்பது? வா. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் இதை கடிக்க முடியவில்லை. ஹரி, உங்களிடம் ஏதேனும் பரிந்துரைகள் உள்ளதா? நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? சரி, இழுத்துங்கள். பத்தமாகிவிட்டது. ஓஹோ, மன்னிக்கவும். நான் குறைஞ்சது இந்த பாதியாவது பெற்றேன். அதனால இதுலயா தான் துவங்கி இருக்கிறேன். சுவையானது. மிகவும் நன்று. இழுக்கு. எனக்கு எல்லாம் சரி என்று நினைக்கிறேன். ஓ ஜெல்லி. ஹேய், தயவு செய்து எனக்கு ஒரு கடி எடுக்க அனுமதிக்கவும். இல்ல, இது எல்லாம் எனதுதான். உதவியதற்கு நன்றி. ஆஹா, பேராசை. சரி, உன் பாட்டு. சரி, நான் பார்ப்பேன். இது மிகவும் கவர்ந்திருக்கிறது. ஆனால் என்ன செய்ய வேண்டும் என தெரியும். நான் கராத்தே பாடம் எடுத்தேன். அதனால இப்போது 2 கத்திகள் மூலம் நான் எல்லாவற்றையும் சிறு துண்டுகளாக வெட்டப்போவதாக இருக்கிறேன். வாவ், இது மிகவும் கவர்ச்சியானது. கியா. கிட்டத்தட்ட முடிஞ்சு விட்டது. அதை போலவே என் மார்மலேட் சூஷியாக மாறிவிட்டது. இப்ப நாம் அவற்றை பின் மாற்றவிருக்கிறோம். மீண்டும் மீண்டும் அப்படித்தான். என்னை நேராக என் வாயில். உதவுங்கள். அருமையாகவும் சுவையாகவும் இருக்கிறது. ஓ பிராவோ, எனக்கு ரொம்ப திருப்தியானதாக இருந்தது. நன்றி. எவ்வளவோ சிறிய பங்கு. இது எவ்வளவோ சூடா உள்ள.
என்னிடம் சராசரி அளவை இருக்கிறது, ஆனால் இது 2 மடங்கு காரமானது. ஓஹோ, என்ன ஒரு கனவு கனி. நான் ஒப்புக்கொள்கிறேன், அதை நான் சாப்பிட விரும்பவில்லை. இவ்வளவு சிறிய பொதி, நீயே தொடங்கி வா. ஓ, நானா? சரி, இது மிக சிறிய பாக்கேஜ் என்று எனக்கு மகிழ்ச்சி. நான் ஊட்டமான நூடுல்ஸ்களை சாப்பிட விரும்பவில்லை, அவை சரி என்று நினைக்கிறேன். ஓ இல்ல, என் வாயிலிருந்து புகை வருகிறது. அது நெருக்கடியானது. உன் பாட்டு. உண்மையிலேயா? ஆனால் நான் அதை செய்ய விரும்பவில்லை. சரி, எனக்கு ஒரு யோசனை வந்திருக்குது. உங்களை இப்போ எடுத்துக்கிறதுக்கு நான் இங்கே இருப்பேன். சரி, நன்றி, அதை செய்யலாம். ஓ இல்ல, ஏற்கனவே மிக காரம். ஓ இல்ல, ஓ உடனே எனக்கு குளிர் செய்கிறது. நன்றி. சரி, இப்போ நீங்கள் செய்ய வேண்டும். உதவ எப்போதும் நான் இருக்கிறேன். சரி சரி. சரி, ஆரம்பிக்கலாம். நீங்க என்ன செய்றீங்க? அதை நிறுத்து. நான் இன்னும் எதுவும் சாப்பிடல. சரி, முதல் சாப்பிட்டு விட்டு பின்னர் என்னை பிடிச்சுக்கோ. ஓ ஆம், ரொம்ப சுவையா. எனக்கு எவ்வளவு பிடிக்குது. ஆனால் அவை மிகவும் சூடாகவும் உள்ளன. அதை உணராம விரைவாக சாப்பிடு. இந்தோ இது வருது, இது வருது. ஏய் குளோயி, நான் கேக்குறேன், எதுவும் செய்யாதே. இல்ல செய். அவள் எதுவும் செய்யாதே என்றார். நீங்க நினைக்கிறீங்களா? ஐயா, அது அந்த நிகழ்வுக்காக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவளை எனது உதவி தேவையில்லை. நல்லா இருக்கிறேன் என எண்ணுகிறேன். உண்மையா? இப்பேயாடா, நீ அதை முன்னகரே செய்ய வேண்டியது. நீ என்னை உதவுவதாக சொன்னாய், ஆனால் ஆயினும் நன்றி. ஆம், நான் மிகவும் நல்ல பெண், பெரிய உதவிக்காரி. ஓ எப்பிட்டி சிறிய ஹபா பபா பொதி. அது என்ன? ஆம், எனக்கு பொதுவான அளவு உள்ளது. அதை மிகவும் காதலிக்கிறேன். ஓ அது என்ன? ஆமாம், இது என் குழந்தை. அதை பாருங்கள், அவ்வளோ பெரிய பேக்கேஜ். ஓ ஆம், ஆனால் இங்கே மிகவும் சிறியதுதான். பாருங்க போவி, சாப்பிடு. சரி, பரவாயில்ல, என் மீது சிரிக்காதீங்க. அந்த சிறிய உருளையை பாருங்கள். அதை வெளியே எடுத்து மென்று சாப்பிடணும். ஒருவேளை நான் பக்கென்ற பெருமூச்சை ஊதி பார்க்கலாம். சிறியதை பாருங்கள், எனக்கு எதுவும் தெரியல. சரி, உங்களுக்கு ஒரு பெருத்தாக்கி கீனேஜ் தர்றேன், பாருங்க. ஆமாம், அது எனக்கு தெரிகிறது, ஆனால் அது மிகச் சிறியது. கிளாரியா, சரி, என் ஹப்பா பப்பாவை முயற்சித்து பார்க்கிறேன். என் வாயில் சுவையான செய்முறை. நான் ஒரு குமிழி ஊதப் போகிறேன். பார் மற்றும் கற்றுக்கொள். பார்த்தாயா? அது ஒரு குமிழி. ஆஹா. இல்லை இல்லை பெண்களே, இப்போது நான் எல்லாவற்றிலும் பெரிய பப்ளை உமிழப் போகிறேன். இந்த பல்குதிரை உருளுடன் நான் எதையும் செய்ய முடியும். ஒன்றும் ருசியாகவும் இனிமையாகவும் இருக்குது. நான் என் பல்பொரியை காதலிக்கிறேன். சரி, இன்னும் கொஞ்சம். ஓ, இது ரொம்ப ரொம்ப சுவையா இருக்குது. சுவையின் வெடி. இன்னும் ஒரு துண்டை எடுக்கிறேன். மறுபடியும் ஒண்ணு. ஓ ரொம்ப நன்று. இத போல சுற்றுங்க. எனக்கு ஒரு சிறிய உருண்டை இருக்குது. ரொம்ப நன்று. மற்றும் இது இங்கே. இப்போ பாருங்கள், மற்றொன்று கற்றுக்கொள்ளுங்க பெண்களே. பெரிய பபுள். அது மிகவும் நீங்கள் நேர். பெரிய எனது திட்டத்தில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். மேக்கப், சட்டி சாட்சியம். எங்கு தொடங்குவது? டாப் பவுடர்.
திற வா மிகவும் இறுக்கமாக மூடப்பட்டுள்ளது. ஓ, என் முகம் முழுவதும் பவுடர். ஆஹா, அதை கொஞ்சம் குலுக்கி விடலாம். அற்புதமான வெளிர்தோல் நிறம். அருமை. இப்பொழுது இந்த தூரிகையை எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு ஒரு அழுக்கானது இருக்கிறது. இது பொருந்தவில்லை. அப்போ என்ன எடுத்துக்கொள்ளலாம்? அடடா, சரியாக. அலமாரியில எனக்கு ஒரு தூரிகை இருக்கிறது. இதோ. ஆம், இது ஒரு கட்டுமான தூரிகை, ஆனால் அது பரவாயில்லை. இத என் மேக்கப் தூரிகையாக மாற்றுவேன். என் பொம்மைக்கு தனிப்பட்ட சன்ஃபெட் உள்ளது. எனக்கு அது தேவை. நாம் தூரிகையா சன்ஃபெட்டில் வைப்போம். இப்போது என் முடி அலங்கார திறமைகளை சேர்க்கிறோம். அதிகமானதை எல்லாம் வெட்டியெடு. அப்படியே நான் ஒரு சிறிய தூரிகை செய்ய வேண்டும். மற்றும் இது சரியாக இருக்கிறது. சிறப்பு. அதை சிவப்பு கண்ணிழலில் மூழ்க விடுகிறேன். அடுத்ததாக கண்மூடிகளுக்கு கண்ணிழலை பயன்படுத்தவும். சரியானது. அருமை. இப்போ எனக்கு சில வாவ்வால் வடிவ ஸ்டென்சில்கள் வேண்டும். நான் அவற்றை என் கன்னங்களில் பயன்படுத்துவேன். அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. நான் 2 நீக்கலாம். பறந்து செல். அடடே, அவை நேராக என் மூக்கில் பறந்து விட்டன. அங்கிருந்து வெளியே வா. சரி, இது ரொம்ப நல்லது. ஓ, அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. மிடுக்குகளை என் மிடுக்குகளுக்கு ஒட்ட வேண்டும், என் தோலுக்கு அல்ல. அடுத்ததாக கண் வரையலை வரைவோம். அது கூர்மையாக இருக்க வேண்டும். வாவ், நான் அழகான வடிவமைப்பை வரைந்தேன். மற்ற பக்கத்திலும் அதே. அற்புதம். வாவ்! புகைப்படம் எடுக்கலாம். ஓ, ஃபிளாஷும் ரூம் பிரகாசமா இருக்கு. என் கண்கள். ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கு. வாம்பயர்கள் சிவப்பு கண்கள் கொண்டவர்கள். அவை சிவப்பாக மாறணும். ஒரு நிமிஷம் ஃபிளாஷை சகிச்சுக்குவோம். மற்றும் ஆம், இது வேலை செய்தது. இப்போது என் கண்கள் சிவப்பாக உள்ளன. கடைசியாக லிப்ஸ்டிக் போட வேண்டும். கருப்பு வரையறையை உருவாக்குவோம். அதற்கு பிறகு அதை சிவப்பு லிப்ஸ்டிக்கால் நிரப்புங்கள். சரியானது. ஓ, என் முடியும் மோசமாக இருக்கிறது. என் ஜன்னலுக்கு வெளியே ஒரு டேட் நடக்கிறது. அந்த பொண்ணுக்கு சிறந்த முடி உள்ளது. எனக்கும் அதே மாதிரி வேண்டும். ஓ, அதை மீன் பிடிக்கும் கம்பியால் திருட முயற்சிப்போம். அவள் அதிகமாக கோபப்பட மாட்டாளா என்று நம்புகிறேன். அப்படியே. ஜிம், நீ ரொம்ப அழகா இருக்கிற. என்ன உன் முடி எங்கே? என்ன ஒரு கனவு? பாட்டா, இது வேலை செய்தது. இப்போது எனக்கு அழகான முடி அமைப்பு உள்ளது. இதை முயற்சி செய்து பார்ப்போம். சூப்பர். இப்போதைக்கு எனது மாற்றம் எப்படி இருக்கிறது? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது. எனக்கு வாம்பயர் போல தோன்ற ஆரம்பித்து விட்டேன். சரி, புதிய இரத்தத்தை பெறுவோம். ஓஹோ, அங்கே ஒரு மெர்மெய்டு ஜூடி இருக்கிறாளா? வா ஜூடி, நீ ரொம்ப வித்தியாசமாக இருக்கிற. அவள் நம்மை போல தோன்ற ஆரம்பிச்சு விட்டாள். டைலரை பாருங்கள். இது வேலை செய்கிறது போல தெரிகிறது. டைலர் என்னை விரும்பத் தொடங்குகிறார். ஹாய், முடியாது. அவர்கள் ஒன்றாக இருக்க போவதில்லை. நான் அவளை கெடுக்கப் போகிறேன். அவளுடைய பிரீஃப் கேஸில் ஒரு கோலா பாட்டில் இருக்கிறது. ஜூடிக்காக அதை குடிப்போம். ஆர்த்தசாஸ்திர புலிமிக்ஸ் பைகுலியர் பிரம்ஸ்கிலவற்றும் ஒன்னானே சொல்லிட்டேன். அது உடைகளில் விழுந்து விட்டது. இல்லை, என் உடைகள் அவை அழுக்காகிவிட்டன. லிலியன், நீ என்ன செய்தாய்? இப்போது நான் மாற்ற வேண்டும். எனது பிடித்த சட்டை கெடிந்து விட்டது. அடுத்தது என்ன திட்டத்தில்? ஓ, நான் ஒரு உடை தயாரிக்க வேண்டும். காத்ரு, எனக்கு ஒரு யோசனை வந்தது. என் அலமாரியில ஏதோ இருக்கிறது. அது வேலை செய்யலாம். எப்படி? இந்த உடை இல்ல, இது சரியான தீம் இல்ல.
கொன்னிச்சிவா. ஊர் தீயணைப்பு வீரராக இருக்கலாமா? இல்லை, அது சரியல்ல. கட்டுமான தொழிலாளி பற்றி என்ன? சரி, அது வித்தியாசமா இருக்கிறது. நான் ஒப்புக்கொள்கிறேன். அப்போ நான் ஒரு டாக்டர் உடைய பரிந்துரைக்கிறேன். அதற்கு பிறகு டைலர் எனக்கு பயப்படுவான். எனக்கு வாம்பயர் போன்ற ஏதாவது தேவை. அமிகம் பிரைட்ஸ், நான் ஏன் தொப்பி தேவை? சரி, மாற்றுவோம். அது சிசரியன்ஸ். நான் பள்ளிக்கு அப்படியே சென்று என் புதிய தோற்றங்களை எல்லாம் காட்டப் போகிறேன். நிச்சயமாக நான் அழகான வாம்பயராக இருப்பேன். என் பாணி மச்சடி எப்படி விழும்புறீம்ஸ்? அது அற்புதம் அல்லவா? உங்களுக்கு மிகவும் பிடிச்சது எது என்று கருத்துக்களில் எழுதுங்கள். எங்கே நம்முடைய சிறிய மர்மெய்ட் சென்றாள் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். காத்திருங்கள், அவள் அங்கே இருக்கிறாள். அவளினுடைய அழகாக இருக்கிறது. வாவ், அது ஜூடி தானா? ஹே, அனைவருக்கும் வணக்கம். கோலா நிலைமையின் பிறகு என் உடைகளை மாற்ற முடிவு செய்தேன். டைலர், உனக்கு இது உண்மையிலேயே பிடிக்கிறதா? ஆமாம். நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அதுதான், எனக்கு இன்னும் பற்கள் இல்லை. அதுதான் வாம்பயர்களின் மிக முக்கியமான விஷயம். நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, லில்லியனிடம் அது இருக்கிறது. எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. அவளால் என்னை கடிக்கச் செய்யலாம். அது கண்டிப்பாக வேலை செய்யும். அவளை நமது வாள் கொண்டு பயமுறுத்துவோம். என்ன கடி? ஆம், அவள் என்னை கடித்தாள். ஓ, எனக்கு உடம்பு சரியில்லை. என் தலை சுழல்கிறது. என்ன நடக்கிறது? என் வால் போய்விட்டது. இப்போது எனக்கு கால்கள் உள்ளன. என் பற்கள் வளர்ந்து விட்டன. என்ன பாடுச்சியார்? நான் அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்க போறேன். இல்ல, லில்லியன், வெளியே போ. ஜூடியை தொட முயலாதே. என்ன? அவள் இப்போது என் காதலி. நான் உன்னை காப்பாற்றுவேன். ஜூடி, நீ அழகாக இருக்கிறாய். இது எப்படி சாத்தியம்? எனினும் அவர்கள் ஜோடியாக இருப்பதை நான் அங்கு எத்தனை மிட்டாய்கள் இருக்கின்றன? எல்லாவற்றையும் எடுத்துக்குவோம். எனக்கு பிடித்த மிட்டாய்கள். எனக்கு அவை மிகவும் விருப்பம். என்ன யாராவது எதையாவது திருடுகிறார்? இது என்ன பொறு? அந்த வேளையில் அல்ல, எல்லாரையும் தப்பிப்போம். இல்ல, நம்மை கைது செய்து சிறையில் அடைப்பார்கள். நாம் ஓட வேண்டியிருக்கிறது. அது வேறுபட்டு உள்ளது. சிறுமகள்களே, கதவு பூட்டப்பட்டுள்ளது. அதனால் நாம் மறைந்து கொள்ள வேண்டும். அது வேலை செய்யவில்லை. இல்ல, நான் எங்கே மறைய வேண்டும்? நீ எங்கே இருக்கிறாய்? நான் உன்னை வேகமா கண்டுபிடிக்கிறேன். ஆஹா, உன்னை கண்டுபிடித்தேன். இல்லை, நீயே தவறானபடி பிடிச்சுட்ட. பெண்மணிகளே, என்னை உதவுங்கள். ஓ, இல்ல, நான் சிங்கிள் பாய்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் எனக்கு மோதி விட்டீர்கள். திரு போலீஸ்காரர், ஐயோ, வணக்கம். வணக்கம். உங்களுக்கு உரிமை உண்டு. நான் அமைதியாக இருக்கிறேன். நான் பிடிக்கிறேன். வாவ், நாம் ஒரு பொம்மை கடையில் இருக்கிறோம். பக்கத்தில் நிற்கவும். பெண்களே, நான் இதை ஓட்ட வேண்டும். இது எனக்கு பொருத்தமாக உள்ளது. நான் எப்படி ஓட்டுவது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இது மக்கு. ஒரு நிமிடம், நான் இங்கே மறைந்து கொள்ளலாம். இல்லை, இந்த இடம் நல்லதாக இல்லை. ஆனால் எனக்கு ஒரு யோசனை உண்டு. நான் ஒரு கார் மேல் ஒரு வீடாக மாற்றுவேன். அது மிகவும் நல்லதாக இருக்கும். நான் இங்கே மறைந்து கொள்கிறேன். இது எவ்வளவு குளிர்ந்தது. நான் சூப்பர். ஆஹா, என்ன அழகான டெடி பியர். மேக்கப், இது பிடிக்கிறது. நீங்க எங்கேனா எனக்கு அதை பார்க்கலாம். இந்த பொம்மை பெட்டி சிறந்தது. அவர்கள் உடனே இங்கே இருக்கிறார்கள். கள்வர்கள். அவர்கள் கண்டுபிடிப்போம். இங்கே இல்ல, இங்கே இல்ல. இன்னும் சரியான இடம் இல்லை. மைன்கிராஃப்டில் இருந்து இந்த ஹாமரை பாருங்கள்.
எனக்கு இது பிடிக்கும். நான் தோர் மாதிரி இருக்கிறேன். என்ன? பார்த்ததற்கு நன்றி. நான் இதை யாருக்கு செய்தேன்? சரி, நான் உன்னிடம் அமைதியாக நிற்கச் சொல்லியேன். இங்கே வாவ்களை காணோம். என்ன? யார் அது? ஓ, யார் இங்கே? நான் பார்க்கவில்லை. ஆ! ஓ அஞ்சா, ஓடி போய் மறைவதற்கு சம்மதிக்கிறேன். என்னை தொடாதே. சரி, அந்த கரடி என்னை இங்கே சரி, தொட மாட்டாது. ஆனால் இது இருண்டிருக்கிறது. பார்ப்போம். ஹலோ. ஓ, அங்கே கடுமையான இருட்டு. ஐயோ! ஐயோ! ஓ! அவர்கள் எப்படி இருக்கிறாங்க? எனக்கே விடுங்கள். என்னுள் அனுமதியுங்கள். நான் அவர்களை பிடித்து காட்டுவேன். என்ன செய்ய வேண்டும்? அதை உணருங்கள். அது மறைவதற்கு உத்தமமான இடம். அங்கே வாடுகிறது. நான் அங்கே போகிறேன். ஓ பெண்கள், ஏய் வாருங்கள். ஆஹா, சரி, அந்த நிறம் எனக்கு பொருந்துகிறது. ஐ, இது மிகவும் உச்சமாச்சு. போலீசார் என்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள் என நம்புறேன். சரி, நிக், புத்தாண்டு வாழ்த்துகள். ஏமா, எனது நட்பமே, என்ன கூடாமல் பாப்கார்ன் சாப்பிடுகிறாயா? அது எனது நிறம். ஒரு நிமிடத்தில். சரி, எனக்கு பாப்கார்ன் ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு அற்புதம். நான் உட்புக முடியவில்லை. நாம் ஒரு பெரிய வாளியை தேடுவோம். இது ரொம்ப பெரியது. எனக்கு அருமையாக பொருந்துகிறது. உள்ளே செல்வோம். நான் போஸ்டின் பின்னால் மறைவேன். அது வேலை செய்ததா? நீங்களும் என்னை தெளிவாக பார்க்க முடிகிறதே. ஓ, பெப்சி இருக்கும் ஃப்ரிட்ஜ். இது என் கலருக்கு பொருந்துகிறது. நான் முணுக்க வேண்டும். கைகளை மேல் உயர்த்து. இங்கே யாரும் இல்லை. அவர்கள் ஏற்கனவே எனக்கு மறைந்து விட்டனர். ஓஹோ, நான் வசதியை நேசிக்கிறேன். மெதுவான இயக்கம். ஓஹோ, என்ன பெரிய வடபொதி. உண்மையிலேயே அதுவோ அருமை. நான் எவ்வளவு சீக்கிரம் முடிந்த அளவு எல்லாம் சாப்பிட விரும்புகிறேன். ஓ, என்னை யார் கடித்தார்கள்? ஓ, நான் காரை கண்டுபிடித்தேன். அருமை. இங்கிருந்து வெளியேறுங்கள். என்னை சேர்ந்தே எழுந்திருங்கள். ஓடுவதற்கான எண்ணமே இல்லை. அது என்ன? உங்களை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். இங்கே மிகவும் சூடாக உள்ளது. ஓ, என்ன? ஒரு பெப்சி ஃப்ரிட்ஜ். எனக்கு சோடா வேண்டும். நான் என் தைரியத்தை காட்டுகிறேன். நான் எல்லாரையும் சில வினாடிகளில் கண்டுபிடிப்பேன். வாய்ப்பே இல்ல. கவனமாக இரு. ஓடாதே. கொஞ்சம் இதோ மூன்றாவது. ஏய், எனக்கு உதவி செய்யுங்கள். அதை எறிந்து விடு. இல்லை, அவர்கள் ஓடிவிட்டார்கள். சீக்கிரம் பள்ளிக்கு செல்ல மீண்டும் இறப்பதற்கு நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். இறப்பதற்காக நான் காத்திருக்க இயலவில்லை. பொழிவு பெறுவதற்கான இடம் பாருங்கள். பொன் பதக்கம். நன்றி உங்கள் ஆதரவிற்கு. இது செறிந்தது. அது வலிக்கிறது. நிமிடம். அது எனது நிறத்தோடு இணைந்துள்ளது. யாரும் என்னை காண முடியாது. உன்னை அங்கே கொண்டு செல்வோம். இது மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது. ஐயோ, வழியில் ஏறிடாதீர்கள். நான் ஒரு குத்துவிக்கல். சிறப்பாக இருக்கிறது. நான் உள்ளே செல்வேன். மீண்டும் வெளியே. இங்கே மறைந்து கொள்ளுங்கள். இங்கே யார் இருக்கிறார்கள்? எனக்கு தெரியும். நீங்கள் திருடன். ஆஹா, ட்ரெயின் பின்னால் யாரும் இல்லை. பேச முடியுமா? இன்னும் பார்ப்போம். டம்பல்ஸ். சரி, நான் சிறந்த உடல்நிலையில் இல்லை. இது சாத்தியமாகவில்லை. பழ டேபிள் டென்னிஸ். ஆஹா, ஒரு குத்துச்சட்டை. நிறுத்து. யார் அவன் கூச்சலிடுவது? இங்கே ஒரு பொருத்தமான யாரோ இருக்கிறார். ஓ, வணக்கம். ஒரு மர்ம கும்பல்காரனை கண்டேன்.
இன்னும் இருவர் தேவை. உங்களிடத்தில் இருங்கள். ஒரு அசைவும் இல்லை. இன்னொரு திருடன். வெளியேறு. இப்போது தெரிந்து விடுகிறேன். பிரியா விடு. மூன்றாவது எங்கே? பார்ப்போம். அது கொஞ்சம் கடினமாயிருந்தது. சரி. வணக்கம். இது மூன்றாவது. நாங்கள் வெளியே போயிட்டோம். சிஸ்டர் சாப் ஆச்சோ. உன் சாப்பாடு சாப்பிடு. இல்லை. ஹாய் பை பை. மேரி, நீ இந்த ஆடை அணிந்தாலும் அழகாகவே இருக்கிறாயே. பேண்ட் வரைவதில் குழப்பம் எனக்கு வேண்டாம். கம்பி வேலி பச்சையாக இல்ல. இதோ என்னுடைய சக்தி. செல்ஃபி வேண்டாம். ஆஹா, அந்த பெண்மணி இங்கே இருக்கிறாரா? அது பயங்கரமாக இருக்கிறது. நான் கனவு கண்ட விதத்தில் இது போன்ற அண்டை வீட்டுக்காரர் அல்ல. பரவாயில்லை, இது நேரம். நான் மகிழ்ச்சியாக இருக்கவும் என் புதிய வீட்டை அழகாக அலங்கரிக்கவும் நேரம். என் மனநிலை நிச்சயமாக உயரும். என் கலர் பேலட் இங்கே. பொலிவுடன் சேர்க்கும் நேரம் வந்துவிட்டது. நான் தொடங்குகிறேன். நீலம் மஞ்சள் பொம்மைகளை பயன்படுத்தி என்ன ஒரு அழகு. லண்டுவோ அண்ணா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் என் அண்டை வீட்டுக்கார? ரூஃப் மேல ஏன் இருக்காரு? அழகிய பெண்ணே, பயப்படாதே. நான் விழுந்து விட மாட்டேன். என் கூரையின் மேல் ஒரு மர்மமான உணர்வை கொண்டு வருவேன். அப்படி போங்கள். அடுத்தவர்கள் யாராக இருப்பார்கள் என்பதை நான் தேர்வு செய்ய முடியாது போலும். நான் கூரையின் வடிவமைப்பையும் செய்ய வேண்டியது உள்ளது. இதோ என்னோட காபாய் கயிறு. உதவுங்கள். நல்லா இருக்கு. என் கூரையில் இந்த மேகம் மிக அழகாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஓ, வாவ். அவள் அதை எப்படி செய்தாள்? என்ன? ஆஹா, நல்ல யோசனை. இப்போது என் வீடு மேலும் மோசமாக தெரிகிறது. குழு நீர். ஆமா, எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு போல. என்னுடைய மதிய உணவு எங்க? கீழண்டுக்குகள். நான் அவர்கள் மீது விரும்புகிறேன். நிறுத்து. படலையை சாப்பிடாதே. பயப்பட வேண்டாம். உன்னை யாரும் துன்புறுத்த நான் அனுமதிக்க மாட்டேன். எனக்கு உங்களை வீஹான் ஒரு இனிப்பு இருக்கிறது. இது என்ன? ஐயோ, அலோஹா. நான் இனிப்புகளை சகிக்க முடியாது. நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? ஓடிவிடுங்கள். நீங்கள் சுதந்திரமானவராக இருக்கிறீர்கள். அப்படியே என்னுடைய வீட்டில் தெளிவாக தர்விங்ஸ் இல்லை மற்றும் ஒரு பெரிய இதயம் வடிவிலான லாலிபாப். விடில் ஜூஸ் அவற்றை பிடிக்கவில்லை என்பதில் வருத்தமாக உள்ளது. அவைகள் மிகவும் அழகாக உள்ளன. என்ன கொடுமையான பக்கத்து வீட்டுக்காரர். அதுவே சரியான அலங்காரம். இறக்கைகளுக்கு பதிலாக கொம்புகள். இது இன்னும் சிறப்பாக உள்ளது. இப்போது ஜன்னல்களுக்கு செல்வோம். எனது அழகிய வீட்டை உங்களின் கவனத்திற்கு முன் வைக்கிறேன். வருக, நீங்கள் துணிந்தால் நன்றாக இருக்கிறது. நிறுத்துங்கள். உன் ஜன்னல்கள் பனி போல இருக்கும். சோய், உனக்கு ஒரு வாய் தேவை. நாம் இதை இன்னும் பெருசாக்க போவோம். வெளியே செல். ஆமா, நான் அதை உழைக்கிறேன். சரிபடி.
இப்போது என் செல்லப்பிராணிகளை வீட்டுக்குள் கொண்டு வர நேரம் வந்துவிட்டது. இங்கே சுகமாக இரு நண்பா. இது ஒரு மாபெரும் ஆர்மீன். இது என்னை உண்ண போகிறது. பஸ் ஜே பெட்டல்ஜீஸ். ஹலோ அயலகமே, என் நண்பருடன் சந்திக்கவும். பீட்டில்ஜீஸ், நீ மச்சான் என்ன பயமுறுத்திட்டியே. இது மிகவும் வலிக்கின்றது, ஆனால் நான் எனது வரியை அலங்கரித்து விட்டேன். இப்போது ஒரு அழகான பாதையை உருவாக்குவோம். வாங்க அன்புள்ள விருந்தினர்களே, நீங்கள் மிகுந்த வரவேற்கப்படுகிறீர்கள். நம்மால் அதை வெட்டிவிடலாம். ஓய்லா, இவ்வென்று செய்யப்பட்ட முற்றுப்புள்ளி மிகவும் அவசியம்தான். ஆம், பார்பி என்ன செய்கிறாள்? என் புல்வெளியில் அழகான செவ்வன் பழுப்பு செடிகளை நான் வைத்திருப்பேன். அவை எனக்கும் எனது விருந்தினருக்கும் தினமும் மகிழ்ச்சி அளிக்கட்டும். பாருங்கள், நான் பாதைகளை மறந்தே விட்டேனே. நான் அதை மென்மையாகவும் பரப்பானதாகவும் செய்து விடுவேன். இதில் நீங்கள் அவரது கால்களில் மோதும் போது கூட ஓட முடியும். சரி சரி சரி, என் வீட்டை அலங்கரிக்கலாம். இது ஒரு கடினமான வேலையாக போறது. ஓ, அதை பாருங்கள். இந்த விளக்குகள், இந்த அலமாரிகள், இது ஒரு கோவண சவப்பெட்டி போல இருக்கிறது. என்னிடம் நிறைய அலங்காரங்கள் இருக்கின்றன, அது உண்மை. இதோ நீ இங்கிருக்க, என் பரங்கிக்காய். உனக்காக நான் மறந்து போவது அப்படியா நினைத்தாயா? மிடில் ஜூஸ், மிடில் ஜூஸ், மிடில் ஜூஸ். இப்போது எல்லாம் சரியாக இருக்கிறது. ஓ இல்லை இல்லை, கித்னா மென்மையானதும் மிருதுவானதும் வினாடி. அதில் உட்கார்வது வசதியாக இருக்கிறது, ஆனால் சுவர்கள் சிறிது அலங்காரம் தேவைப்படுகிறது. இளஞ்சிவப்பு மேகங்கள். நான் கந்தியை வெட்டி செல்கிறேன். மிகவும் அழகான இளஞ்சிவப்பு மேசைகளும் பொருட்களும் போதவில்லை. எல்லாவற்றையும் என் வீட்டுல வைப்பேன். ஹலோ. ஓ ஓ பீட்டில்ஜீஸ், நீ என்ன செஞ்சல? சரி, என் பூக்கள் பழுதாகிவிட்டன. ஆனால் என்ன செய்வது என்று தெரியும். ஒரு இளஞ்சிவப்பு டெடி கரடி. அது மேஜையின் மீது இருக்க போகிறது. பொம்மை போன்றதா? பபுள் குழம்பு இயந்திரம். இயலாத பசிக்கும் போது வடிகட்டலாம். ஆஹா, இன்னும் அந்த வெறுப்பான பக்கத்தினான் அழைப்பில்லாமல் வர அனைமையாக இருக்கு. ஹா, ரொம்ப நல்லது. அது எதிர்பாராததன்று. சரி பார்வி. என்ன ஒரு மோசமான அக்கம் பக்கத்தவர். இந்த பார்பி சைன பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கிறது. சரியா? வேல் வேல் வேல். அலங்கோலமான அயலவர். நீங்களும் மோசமானவராகவே இருக்கிறீர்கள். சரி, நம்முடைய நண்பர்களாக இருக்க வேண்டும். நாம் எல்லாம் அண்டை வீட்டார்களே. இந்த பலிஸ் லைக் ஃபாபிடேஷன். இதோ உனக்கு. இது மிகவும் அருமையாக இருக்க போகிறது. நான் கொஞ்சம் கம்மீஸ் கொண்டு வந்திருக்கிறேன். நான் ஒரு கெட்டுப்போன ஆப்பிள் கொண்டிருக்கிறேன். நன்றி, உங்களுக்கு இது பிடிக்கும். பார்ப்போம். இந்த மாமர்லேட் மிகவும் இனிப்பு. இது அருவருப்பாக இருக்கிறது. அன்று எப்படி மாதிரியானது? நாம் தேநீர் குடிக்க முடிந்ததுக்கு அதை நன்றாகவே உள்ளது. நான் முதலில் தொடங்க வேண்டும். இல்லை, நான். பிரிட்னி, நிறுத்து. சரி, நான் பார்க்கிறேன். வாவ், ஒரு கமி கரடி. ஆமாம், நான் அதை நக்க முடியும். கடிக்கிறேன். அருமை. எதுவும் இல்லை. உண்மையிலேயே அது நியாயம் இல்லை. ஓ, நான் உண்மையில் அதை முயற்சிக்க விரும்பினேன். வாருங்கள் பிரிட்னி, தொடங்குங்கள்.
சரி, நான் அதை என் கைகளில் எடுத்துக்கொள்கிறேன். இது மிகவும் பெரியது. இது மிகவும் இனிப்பு. ஓ, இது அவளது உமிழ்நீரால் மூடப்பட்டுள்ளது. எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. பிரிட்னி, இது ஊறுகிறது. கொஞ்சம் காத்திரு, எனக்கு ஒரு யோசனை வந்தது. இதோ ஒரு சிறிய தொட்டி. எஸ், நாம் ஒரு ஜக் தண்ணீரை எடுத்து நேராக தொட்டியில் ஊற்றுவோம். இப்போது என் கரடி குளிக்கப் போகிறது. அதை நன்றாக சுத்தம் செய்வோம். மெதுவாக ஒரு தூரிகையால் அதை கழுவுகிறேன். நன்றாக இருக்கிறது. கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. வாவ், இது புதியது போல இருக்கிறது. இப்போது நான் இதை நிச்சயமாக ரசிக்க முடியும். இது மிகவும் நல்லது. ஓ இல்லை, இதிலிருந்து எதுவும் மீதம் இருக்காது. சரி, நான் இதை திறக்கப் போகிறேன். ஒரு ஆப்பிள், அதுதான் சரி. அட்டைகளை எடுத்துக்கொள்கிறேன். என்ன, மீண்டும்? நான் அதை நக்கப் போகிறேன், அப்புறம் அதை சாப்பிடப் போகிறேன். சரி, இது முந்தைய தடவை விட நல்லது. ஓ, ஒரு ஆப்பிள் மட்டும். கொஞ்சம் காத்திரு, நான் அதை எல்லா பக்கங்களிலும் நக்கப் போகிறேன். உங்களுக்கு இது பிடிக்கவில்லை இல்லையா? ஐயோ, அது உண்மையில் அருவருப்பாக இருக்கிறது. நான் வாந்தி எடுக்கலாம். நான் அதை என் பணத்தால் துடைப்பேன். ஆஹா, இப்போது சுத்தமாக உள்ளது. மிகவும் நல்லது. ஹே, இது எங்கிருந்து வந்தது? பணம். சரி, இது இப்போது எனது. நான் இறுதியாக இந்த ஆப்பிளை சாப்பிட போகிறேன். இது மிகவும் மணமிக்கதும் சாரானதும் இருக்கிறது. ஓ இல்லை, இவை புழுக்கள். என்ன ஒரு கனவு. உடனடியாக உதவுங்கள். என் பற்களை துலக்கி என் வாயை கழுவ வேண்டும். அங்கே புழுக்கள் இல்லை என்று நம்புகிறேன். சரி, இது இப்போது நல்லதா? ஹூம், என் பற்கள் சிறப்பாக இருக்கின்றன. இதை நான் இனி எடுக்க மாட்டேன். என்னை விட்டு அதை எடுத்து விடு. சரியானது, பார்ப்போம். என்ன, நான் அவர்களை கவனத்தை சிதற வைத்தேன். நாய் உணவு. நான் அதை உணவாக கொள்ள வேண்டாம் என்று நம்புகிறேன். அதை நக்க வேண்டும். அது வேலை செய்தது. நான் அதை சாப்பிட விரும்பவில்லை. என்ன ஒரு கேடுமை. கவலைப்படாதே பிரிட்னி. நிக்கோல், இது உன் முறை. அது மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. ஆனால் நான் அதை நக்க வேண்டியதுதான். நீ எப்படி செய்கிறாய்? ஓ இல்லை. ஓ, இது எப்போதும் முடிவதில்லை. நான் உனக்கு உதவுகிறேன் நண்பா. மிகவும் நல்லது. நீ எப்படி முடிந்தது? என் முகம் நாய் உணவால் மூடப்பட்டுள்ளது. சரி பிரிட்னி, இது உன் முறை இப்போது. ஓ, இது அருவருப்பாக இருக்கிறது. சுவை என்னவென்று தெரிந்து கொள்ள பயமாக இருக்கிறது. போ பிரிட்னி, போ. நீ செய்ய முடியும். சரி, நான் முயற்சி செய்கிறேன். எவ்வளவு பயங்கரம். எனக்கு வாந்தி வரப்போகிறது. என் கைப்பை எங்கே? இது அழகான காட்சி அல்ல. பாறை, காகிதம், கத்தி பற்றி என்ன? ஓ, நீ என்னை கிண்டல் செய்கிறாயா? சரி, காரமான மிளகாய். ஓ, நம்முடைய அட்டைகளை பார்க்கலாம். நான் அதை நக்க வேண்டும். ஓ இல்லை, நான் அதை சாப்பிட வேண்டும். இது மிகவும் பயங்கரமாக உள்ளது. மாண்டி, கவலைப்படாதே, நான் தொடங்குகிறேன். ஓ, ஒரு நிமிடம். இது அவ்வளவு மோசமாக இல்லை. ஒரு நிமிடம். உனக்காக என்னிடம் ஏதோ இருக்கிறது. இந்த மிளகாயை பாதியாக வெட்டுவோம். இப்போது நீ அதை நக்கலாம். ஓ, காத்திரு. நான் உண்மையில் இப்போது மிகவும் பயந்திருக்கிறேன். இது எரியும். ஒரு தீயணைப்பான் மற்றும் ஒரு தண்ணீர் ஜக் தயாராக வைத்திருக்க வேண்டும். எதுவும் நடக்கலாம். சரி, தொடங்கலாம். என்ன நடக்கும் என்று எனக்கே தெரியவில்லை. ஓ, எவ்வளவு காரமாக இருக்கிறது. என் முழு முகமும்.
ஓ இல்லை. மிகவும் நல்லது. உண்மையில் எளிது. இது மாண்டியின் முறை. சரி, இது அப்படி பயங்கரமாக இருக்காது என்று நம்புகிறேன். நான் அதை மிகவும் வேகமாக சாப்பிடுவேன் மற்றும் அது முயற்சிக்க மிகவும் பயமாக இருக்கிறது. சரி, நான் செய்கிறேன். ஓ இல்ல, உள்ளே எல்லாம் தீ பிடித்திருக்கிறது. ஓப்ஸ். மன்னிக்கவும் பெண்களே, நான் இதை எதிர்பார்க்கவில்லை. ஏதோ துர்நாற்றம் வருகிறது. நிக்கோல், அது உன்னிடமா? இல்லை. நிறுத்துங்கள், எனக்கு தோன்றுகிறது இது உணவு பானை. ஓ இல்லை, பூஞ்சை கொண்ட அழுகிய சீஸ். நான் அதை சாப்பிட வேண்டியிருக்கும். நான் அதை தொட மாட்டேன். நான் அதை நக்க வேண்டும். நீ அதை சம்பாதித்து விட்டாய். தொடங்கு. நான் தொடங்கவே விரும்பவில்லை, ஆனால் அதை அணுக ஒரு வழி தெரியும். நான் என் மூக்கை மூடிக்கொண்டு இந்த அருவருப்பான நாற்றத்தை உணராமல் இருக்கப் போகிறேன். சரி, பரவாயில்லை. நான் அதை உணரவில்லை என்றால் அவ்வளவாக மோசமாக இல்லை. ஓ இல்ல, இப்போது நான் அதை உணர முடிகிறது. சரி பிரிட்னி, சிரிக்காதே. இது உன் முறை. நான் சிந்திக்கிறேன். எனக்கு ஒரு சிறந்த யோசனை வந்துவிட்டது. எனது சமையல்காரரை அழைக்க வேண்டும். இதோ சீஸ். இதிலிருந்து ஒரு கேக் செய்யுங்கள். சரி சரி சரி, நான் வெப்பிக்கப்பட்ட கிரீமோட தொடங்க போகிறேன். இது அருமையாக சுவைக்கிறது. சீஸை மூடி சில பொன்னையும் பயன்படுத்துகிறேன். இது ஒரு விலையுயர்ந்த கேக் ஆக இருக்கிறது. இப்ப சில ஸ்பிரிங்கிள்ஸ். Crinkle Rugardi, Kneel Edda, Britney Sir Pulsar, Sorda Workshop, Britney. அது ஒரு அழகான கேக். இதோ சில பணம் மற்றும் வாவ், நான் உண்மையில் அதை அனுபவிக்க தயாராக இருக்கிறேன். அது இனி துர்நாற்றமிக்க சீஸ் இல்லை. நான் என்னை தயார் செய்து அதிலிருந்து ஒரு துண்டு எடுக்கிறேன். ஒரு நிமிடம். இது இன்னும் அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு வாந்தி வருகிறது போல் இருக்கிறது. நகையாடாதீர்கள். சமையல்காரர் மிகவும் முயற்சி செய்தார். பெண்களே, இதை ஒன்றாக திறப்போம். வாவ், ஒரு இனிப்பு பாக்கர் எவ்வளவு சுவையாக இருக்கிறது. என்ன? அது நியாயமில்லை. கூரே, அதை சாப்பிட என் வரிசை. நான் அதை நக்கலாம். மோசமாக இல்லை. சரி, நான் தொடங்க போகிறேன். பார்க்கலாம். முதலில் மேல் பகுதியை நக்குகிறேன். ஓ, இந்த சாக்லேட் அற்புதமாக இருக்கிறது. ஓ இல்லை, அவள் எல்லாவற்றையும் கெடுப்பாள். மாண்டி, நிறுத்து. இது என் முறை. ஓ எஸ், இது உன் உமிழ்நீரால் மூடப்பட்டுள்ளது. ஆனால் நான் மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். வாவ், இது ருசியாக இருக்கிறது. பெண்களும் இதை முயற்சிக்க விரும்புகிறார்கள் என்று நினைக்கிறேன். ஆனால் நான் பகிர்ந்து கொடுக்க மாட்டேன். என்ன? ஒரு பறவை? என்ன? இல்லை, அவள் ஒரு தோல்வியாளர். அவளை பாருங்கள். இது மிகவும் நகைச்சுவையாக உள்ளது. அதை நிறுத்து. நான் இதை திறக்கலாமா? சரி. என்ன? அதை எப்படி சாப்பிடுகிறாய்? மையத்தை எடு. அது வேகமாக இருக்கும். நான் அதை சாப்பிட முடிகிறது. எதுவும் இல்லை. என்ன? நான் இதை நக்க வேண்டுமா? நீ என்னை கிண்டலிடுகிறாயா? ஐயோ, அது உண்மையில் சாப்பிட முடியாதது. சரி, அதற்கு எந்த சுவையும் இல்லை. இதோ நிக்கோல், நான் அதை எப்படி சமைப்பது என்று தெரியும். நமக்கு சரியான பொருட்கள் தேவை. அதை யார் செய்கிறார்கள்? மன்னிக்கவும் பெண்களே. ஓ காத்திருங்கள், நான் ஸ்கிட்டில்ஸ் கண்டுபிடித்தேன். அது எனக்கு போதும். பெண்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்று தெரியாது. நான் சுவையான பாப்கார்ன் செய்ய போகிறேன். எனக்கு ஒரு காகித பைவும் தேவை.
அப்படியே போடுங்கள். ஸ்கெட்டில்ஸ் மற்றும் மக்காச்சோளத்தை அதில் போட்டு மூடி மைக்ரோவேவில் வைக்கிறேன். நான் காத்திருக்க முடியவில்லை. நமக்கு கொஞ்சம் காத்திருக்க வேண்டும். இதோ இது தயாராக இருப்பது போல தெரிகிறது. இப்போது என் பாப்கார்னை ஒரு பெரிய கிண்ணத்தில் ஊற்றலாம். இந்த வண்ணமயமான மற்றும் இனிப்பான பாப்கார்னை பாருங்கள். ருசியானது. நான் மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். நீங்களும் இதை விரும்புகிறீர்களா? சரி, நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். யாரு இதை திறக்கப் போகிறாங்க? பிரிட்னி. ஓ ஆம், இந்த பெரிய பப்ளிகம் அற்புதமாக இருக்கிறது. நான் இதை சாப்பிடலாம். நான் இதை நக்குவேன். உன்னை முத்தமிட தயாராக இருக்கிறேன். அப்படியா? என்ன கிடைக்கிறது? எதுவும் இல்லை. ஒரு நிமிடம். அங்கே மஞ்சள் பலூன் இருக்கிறது. உள்ளே ஏதாவது இருக்கிறதா? பார்க்கலாம். வாவ், ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன். நண்பர்களே, அதை கிளிக் செய்ய மறக்காதீர்கள். நான் முடித்து விட்டேன். சரியானது. மணி பற்றியும் மறக்காதீர்கள். சரி, அது ஹே, நான் தொடங்க விரும்புகிறேன். என் முறை. வாவ், அது பாருங்கள். அது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. அது ஸ்பெகட்டிகம் என்பதால் நான் ஒரு சிறப்பு முள்ளி பயன்படுத்த போகிறேன். இது மிகவும் இளஞ்சிவப்பு மற்றும் மிகவும் சுவையானது, மிகவும் இனிப்பு, ருசியானது. ஆனால் நான் அதை நக்க மட்டுமே முடியும். யாராவது அதை முயற்சிக்க விரும்புகிறார்களா? இல்ல, நீ அதை அங்கே திரும்ப வைக்க முடியாது. அப்படியா? என்னிடம் வைர சாப்பாட்டு குச்சிகள் இருக்கின்றன. அவற்றுடன் சாப்பிடுவது மிகவும் வசதியாக இருக்கும். ஆமாம், நம்ப முடியாதது. நான் ஒரு பெரிய பபுள் ஊத முடியும் என்று நினைக்கிறேன். வாவ், அதை பாருங்கள். ஓ இல்லை, அது என் முகத்தில் வெடித்து விட்டது. இது ஒரு கனவு. அதை எப்படி நீக்குவது? சிரிப்பதற்கில்லை பெண்களே. செஃப் பேட்டன் யார்? என்னால் ஒரு பர்கர் செய்ய வேண்டும். முதல் சுற்றில் பெரியதும் ருசியாகவும் இருக்கட்டும். ஒரு பர்கரா? ஆமாம். என்னால் பர்கர் செய்யப்படவில்லை, ஆனால் அதை செய்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பேன். முதலில் ஒரு வலுவான பெட் மீனாக 4 கூர்மையான நகங்களால் ஒரு குடுவையை திறக்க முடியும். என் பர்கரில் பட்டியை மீன் மாற்றும். எனக்கு மீன் பிடிக்கிறது. இப்ப எனக்கு ஒரு கவலைப்படாதே, நான் உன்னை நோவிக்கப் போவதில்லை. நான் பாத்தி மற்றும் சீஸ் வெட்ட வேண்டும். அது இல்லாமல் பர்கர் இல்லை. என்ன சந்தா போகை. வணக்கம். அதை சாப்பிட தயார். என்னை போன்ற இனிப்பு பேர்க்கரை ஒன்றை தயார் செய்ய விரும்புகிறேன். அந்த இனிப்பு பனியில் மாம்பழ ஜெல்லி இருக்கும். பாஸ்கின் ராபின்ஸ் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். எனக்கு அது மிகவும் பிடிக்கும். மேலும் அது இதய வடிவில் இருக்கும். சிறிது கூடுதல் புளிப்பான கம்மி மற்றும் இனிப்பான ஸ்ட்ராபெரி சீரப். இரண்டாவது பன் மற்றும் போலா, என் பர்கர் முடிஞ்சது. எனக்கு தோணுதலின் செய்து பிடிக்கும். அவள் அதை விரும்புவாள். அதில் மகிழ்ச்சியாக இருக்க என்ன இருக்கிறது? அந்த பர்கரை கூட நன்றாக உண்ண முடியவில்லை. நீ சிரிப்பதை நிறுத்த வேண்டும். உனக்கு நான் ஒரு பாடம் கற்பிக்க போகிறேன். இல்லை, வெறியனாதே. இல்லை. ஏ, அது மாவு. ஓ, நிறுத்து. எனக்கு புரியவில்லை. பிடித்து விட்டேன். சரி, எங்கூட வேகம் உச்சியில் தாங்கிறது. இதோ உங்களுக்காக ஜலம் நீரு. அது போதும் கவிஞர். சரி, இனி கிண்டல் வேண்டாம். சமையலுக்கு நேரம். நான் பேன்ஸ் கொண்டு தொடங்குவேன். அதற்கு மாவு தயாரிக்க வேண்டும். ஆனால் அதுதான் எல்லாம் அல்ல.
காய்கறிகளை நாம் மறக்க கூடாது. அவற்றை மெல்லிய வளையங்களாக நறுக்க வேண்டும். மற்றும் ஆமாம், கொஞ்சம் இறைச்சி. ருசியான பட்டி தான் ஒரு பர்கரின் அடிப்படை. சாஸ் கூட மிகவும் முக்கியம். நான் இதையெல்லாம் எனக்கே சமைக்கப் போகிறேன். என் நினைப்பில் பேட்டியின் தொடக்கமாக உள்ளது. அருமை. ஓ ஆமாம், இப்போது எல்லாம் சேர்ந்து வருகிறது. அனைவரும் விரும்பும் ஒரு மலிவு. இது உறுதியாக இருக்கும். இது பெரியதாக மட்டுமல்ல, மெய்யல்லாத வகையில் சாறு நிறைந்ததும் ருசியானதுமாக உள்ளது. அப்தே, இது எப்படி அற்புதமாக இருக்கிறது என்று பாருங்கள். அனைவரும் இதை நேசிப்பார்கள். ஓ நட்சத்திரங்கள், சீரானது. அதுவும் சரியே, நானே பசிக்கு வைக்கிறேன். ஓ இது லின்சேக்கு. ஓ செட்டைகளோட பாருங்கள், மிகவும் நன்றாக தோன்றுகிறது. ஒரு விதிவிலக்குடன். தொண்டு கிழி, நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஓ இதுவே மோசமாக காற்று வீசி. நான் அதை முயற்சி செய்ய கூட விரும்பவில்லை. க்ளோய் எனக்கு செய்த இந்த அழகான இளமையான பிங்க் பர்கரை நான் முயற்சிக்க விரும்புகிறேன். அதே மிக அருமை. சரி, மீண்டும் முயற்சிக்க வெளியிருக்கும் ஒன்றே செஃப் ஈத்தனின் பெரிய பர்கர். இது சாதாரண போர்க்கர் அல்ல, இது முழு கேக். ருசி அற்புதமாக இருக்கிறது. நீங்கள் தான் வெற்றியாளர். ஆம், நான் வெல்லப் போகிறேன் என்பதை நான் அறிவித்தேன். கடைசியாக நான் தானே செஃப். என்னை பற்றி பெரிதாக இருப்பது விடுங்க. ஓ நாங்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளோம் நண்பா. ஓ இல்லை, மிருகம் நகரில் இருக்கிறது. மீண்டும் எனக்கு சுவையான முட்டை தயாரி. நான் அவர்களை நேசிக்கிறேன். நன்றாகவே செய்யலாம். எளிதாக தாண்டு. ஓ நான் கொண்டிருக்கிற பூஞ்சை பார்த்து பார். நான் அழகான முட்டைகளை செய்ய போகிறேன். அந்த கண்களை பாருங்கள். அற்புதம். மீதமுள்ளது காதுகள் மற்றும் டை ஒன்றை சேர்ப்பது மட்டுமே. ஒரு தட்டில் வைத்துக் கொள்வது. இதோ சென்று விட்டோம். விரிவுகள், ஒரு கலை வேலைப்பாடு. அற்புதம். யோகர்ட் மிகவும் சுவையானது. எனது இனிப்பிற்கு மீதமுள்ள யோகர்ட்டை பயன்படுத்துவேன். லின்சே முட்டைகள் விரும்பினதை நான் அறிவேன். ஆனால் நான் மிகவும் ஊத்து ஏதேனும் செய்கிறேன். மஞ்சள் கரு பதிலாக நான் தின்பது பீச்சுகளை கொண்டு செய்வேன். நான் இதை முயற்சிக்க காத்திருக்க முடியவில்லை. அற்புதம். அப்படின்னா நாங்கள் எங்கள் தயிரில் ஒரு பேரிக்காய் சேர்க்கிறோம். உண்மையில் 2 பேரிக்காய். பாருங்கள், அது முட்டைகளைப் போல இருக்கிறது. அது போல தோன்றுகிறது, ஆனால் அது அல்ல. நான் மிகவும் உண்மையான முட்டைகளை காய்கறிகளுடன் செய்ய போகிறேன். அதற்காக நான் முட்டைகளை மட்டுமல்ல, காய்கறிகளையும் தேவைப்படும். இதை இங்கே கச்சிதமாக ஊற்றுகிறோம். ஓ நேரடியாக நன்றாக அடுப்புல போடுகிறோம். அலாம், என் முட்டை அடிப்படையா யார்? இப்போது அதை உருளையில் உருட்டுகிறோம். இந்த ரோவில் சீஸ் தூவலாம். அதிகமாக இருக்கிறதோ அதுவும் சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான் ஒத்துக்கிறேன், இது மிகவும் நன்றாக இருக்கிறது. எங்கே எனது தயிர்? அதை யாரு சாப்பிட்டாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன் காலடிகள் உன்னை வெளிக்கொண்டு வந்துட்டன பூனை. உனக்கு வெட்கம் இல்லை. என்னை ஊழியம் செய்யாதே. வாருங்கள், விரைவில் விடுங்கள். எனக்கு பசிக்குது. ஓ சாப்பிடுங்கள். சரி சரி, சுவாரஸ்யம். சரி, அது அழகாக இருக்கின்றது. க்ளோய், நீ என்ன செய்தாய்? இங்கே முட்டையின் மஞ்சள் பூ கொஞ்சமே இருக்கிறது. சரி, இதை பாபர வகி பார்க்கலாம். எல்லாம் வேறு எதுவாக இருக்கும். அவை பேரிக்காய்.
உண்மையில் நான் இன்னும் அதிகம் எதிர்பார்த்தேன். சீசன் ரோல் நல்லதா தெரியுது. அவர் சீச பொறுக்கல, நான் அதை பிடித்தேன். சரி, இப்போது மிஸ்டர் குட்டி பூனையிலிருந்து முட்டை சாப்பிட வேண்டும். இதுவரை இது மிகவும் அழகாக இருக்கிறது. சிறப்பு, அற்புதமாக இருக்கிறது. மிஸ்டர் குட்டி பூனையை நீங்கள் தான் தக்கதான வெற்றியை பெற்றுள்ளீர்கள் என்று வாழ்த்துகிறேன். நான் உங்கள் இழந்து விட்டேன். எனக்கு எழுதாதே. சுவை!